இன்னைக்கு சட்டசபைக்கு உள்ள வந்து உட்கார்ந்த உடனே உதயநிதி அவரை அப்படியே டக்குன்னு எந்திரிக்க வச்ச முதல்வர் விஜய் அவருடைய தந்திரம். அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து உட்கார்ந்த கையோடையே எந்திரிச்ச உதயநிதி அவருக்கு அடுத்த கட்டமாக முதல்வர் விஜய் அவர் கொடுத்த அதிர்ச்சி. அங்கே உதயநிதி அவருக்கு மட்டும் கிடையாது, அங்கே வெளியே போராட்டம் எல்லாமே பண்ணிட்டு உள்ள வந்த திமுகவை சேர்ந்த அத்தனை எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை முதல்வர் விஜய் அவரு கொடுத்துருக்காரு. இப்படி இருக்க இதுக்கு அப்புறமா ஆளுநர் அவர் பேசினப்ப ஃபர்ஸ்ட் முதல்வர் விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய வணக்கம் நன்றியை இரு கை கூப்பி முதல்வர் விஜய் அவருக்காக நன்றிகளையும் சொல்லியிருக்காரு ஆளுநர் அர்லேக்கர். ஸோ அப்படி இன்னைக்கு நடந்த இந்த முதலாவது சட்டசபை கூட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக முதல்வர் விஜய் என்ன செஞ்சு உள்ளே வந்து உட்கார்ந்த உதயநிதி அவரை அப்படியே அடுத்த நொடியே எந்திரிக்க வச்சார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இன்னைக்கு காலையில் சட்டசபை கூட்டம் தொடருது. எல்லா எம்எல்ஏக்களும் வரிசையாக சட்டசபைக்கு உள்ள வராங்க. இதில் திமுகவை சேர்ந்த உதயநிதி அதே போல் அவங்களுடைய அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே தனியாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு முதல்வர் அவருக்கு காது கேட்கலையா, அலறல் சத்தம் கேட்கலையா, ரீல்ஸ் ஆட்சி பண்ணுறாங்க, ரீல்ஸ் ஆட்சி பண்ணிட்டு மக்களை துன்பத்தில் உள்ளாக்குறாங்க அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த எல்லாருமே பேட்ச் கொடிகள் இது எல்லாத்தையுமே கையில் ஏந்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஸோ முதல்வர் விஜய் இதெல்லாமே கண்டுக்காமல் அவர் பாட்டு கவனம் உள்ளே போயிட்டாரு சட்டசபைக்கு உள்ள. ஸோ இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வரிசையாக ஒவ்வொரு திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே வராங்க. இதில் கடைசியாக உதயநிதி எதிர்க்கட்சி எம்எல்ஏ அவர் உள்ளே வராரு. ஸோ அவர் உள்ளே வந்த அடுத்த ஒரு சில நிமிடங்கள், அந்த ஒரு நிமிஷம் கூட ஆகலை, உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சட்டசபை கூட்டம் துவங்கப்படுது. உதயநிதி அங்கே வந்து அவர் உட்கார ஆரம்பிக்கிறாரு. அடுத்த கணமேக பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் தாய் வாழ்த்து உடனடியாக பாடப்படுது. அதாவது கரெக்டாக டைமுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டசபை கூட்டம் தமிழ் தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு பாயிட்டு, அதுக்கப்புறமா தேசிய கீதத்துடன் இந்த சட்டசபை இன்றைக்கி துவங்குது. ஆனால் உதயநிதி அவர் வந்து உட்கார போகிறாரு. அடுத்த கணமே அங்கே தமிழ் தாய் வாழ்த்து போட்டதால் உட்கார போன உதயநிதி அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவர் பட்டுன்னு எந்திரிச்சு நின்றுட்டாரு. ஸோ இதை உதயநிதி அவரே பார்த்தீங்கன்னா சற்றே எதிர்பார்க்கல. போய் உட்கார அடுத்த நொடியே நம்ம இப்படி தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிட்டாங்களே அப்படின்னு உதயநிதி கொஞ்சம் ஷாக்காக தான் ஆயிட்டாரு அந்த ஒரு நொடி. இப்படி இருக்க தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறமா தேசிய கீதம் இரண்டுமே பாடப்பட்டதுக்கு அப்புறமா ஆளுநர் உரை அவர் நிகழ்த்துறாரு. ஆளுநர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட கிடையாது, 40 நிமிடங்கள் ஆளுநர் அந்த உரையை அவர் கண்டினியூவாக பேசுகிறாரு. ஸோ இதில் பேசுகிறப்ப அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் அவரை பாராட்டுறாரு. கடந்த 4 வருஷமாக ஆளுநர்கள் இந்த சட்டசபை கூட்டம் துவங்குறப்ப அவரை பேச விடாமல் அவருக்கு நிறையா இடையூறு நெருக்கடிகளை திமுக அரசு இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுக இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆளுநர் அவங்க பேச போகிற அந்த உரையை ஆளுங்கட்சி அவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அந்த உரையை தான் அந்த இடத்துல ஆளுநர் அவர் பேசணும், அதுதான் மரபு. ஆனால் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கலைஞர் வாழ்க, உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, திமுக கட்சி ரொம்ப பெரிய ஒரு சாதனைக்குரிய கட்சி அப்படின்னு அந்த மாதிரியான வாசகங்கள் போட்ட பேப்பரை ஆளுநர் அவரை படிக்க வச்சுருக்காங்க. ஸோ ஆளுநர் அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷமாக தொடர்ந்து திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா 4 வருஷமாக ஆளுநர் இந்த மாதிரி சட்டசபை கூட்டம் துவங்குறப்ப அவர் இருக்கிறதே கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் கூட பாட வைக்கிறது இல்லை, தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் நாங்கள் பாடுவோம் அப்படின்னு திமுக அரசு இதுக்கு முன்னாடி திமுக கட்சி அவங்க அடம் பிடிச்சதால ஆளுநர் அவர் வந்து தேசிய கீதம் பாடாதாலையும் அவர் வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க கொடுத்து படிக்க சொல்கிற அந்த பேப்பரில் கிட்டத்தட்ட திமுக புராணம், திமுக புகழ்ச்சி மட்டும்தான் அந்த பேப்பரில் இருக்கும். அப்படிங்கிறதாலேயே ஆளுநர் அவர் பார்த்தீங்கன்னா சட்டசபைக்கு அவர் முதல் நாள் அவர் வந்தார்னா பாதியிலே வெளிநடப்பு செய்கிறது தான் கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு தான் 4 வருஷம் கழித்து தமிழக அரசியல் வரலாற்றில் ஆளுநர் அவருடைய உரையை நிகழ்த்துறாரு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரிசையாக பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆளுநர் நின்று பேசுகிறாரு. அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் முக்கியமாக உதயநிதி எப்படா இவர் இந்த உரையை முடிப்பார் அப்படின்னு செம்ம கடுப்பாயிட்டாங்க திமுகவை சேர்ந்தவங்க. அதே போல் ஆளுநர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பேச வேண்டிய அந்த உரையை முதல்வர் விஜய் அவர் கொடுத்துருந்தாரு. இந்த பக்கம் நீங்கள் என்னையும் புகழ வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்தையும் புகழ வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள் அதாவது கொள்கை தலைவர்கள் அவங்கள பாராட்டுங்க, அதுக்கப்புறமா முன்னாள் முதலமைச்சர்களை பாராட்டுங்க அப்படின்னு எம்ஜிஆரை பாராட்டி பேசினார், ஜெயலலிதா அவங்களையும் பாராட்டி பேசினார், அந்த வரிசையில் கருணாநிதி அவங்களையுமே பாராட்டி பேசினாங்க மறைந்தவங்க இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் இவங்க எல்லாரையும் பற்றியுமே பாராட்டி பேசின ஆளுநர் அர்லேக்கர் கடைசியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவருக்கு நன்றி சொல்கிறாரு. ஏன்னா தேசிய கீதம் இங்கே தமிழக சட்டசபையில் தேசிய கீதத்தை நீங்கள் பாட வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு ஆளுநர் அர்லேக்கர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா
முதல்வர் விஜய் அவர் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அடுத்தடுத்துன்னு அந்த 700க்கும் அதிகமான மது கடைகளை மூடியிருக்காரு. போதைப் பொருட்களை மிகப்பெரிய அளவில் அவர் கட்டுப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக தமிழக பெண்கள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் திட்டம், இப்படி நிறையா திட்டங்கள் முதல்வர் விஜய் அவர் அடுத்தடுத்துன்னு தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறையா நல்ல விஷயங்களை செய்கிறாரு. உண்மையாகவே தமிழக வெற்றி கழகம் அரசை பாராட்டணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவரை பாராட்டினது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் அங்கே சட்டசபையில் பாட வச்சதுக்காக முதல்வர் விஜய் அவருக்கு இரு கை கூப்பி நன்றிகளையும் சொல்லியிருக்காரு ஆளுநர் அர்லேக்கர். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இப்போ திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழக சட்டசபையில் மரபுகள் மீறப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடணும், கடைசியாகவும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடணும். இதுக்காக தேசிய கீதம் பாடுறாங்க. தேசிய கீதத்தை பாடி ஹிந்தியை வளர்க்குறாங்க. தமிழக சட்டசபையில் அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இப்போ தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா திமுக தலைகள் அவங்க எல்லாருமே கொத்தடிமைகள், அவங்க எல்லாருமே கதற மாதிரியான சம்பவத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் இன்னைக்கு சட்டசபையை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முதல்வர் விஜய் அவருடைய இந்த முதல் நாள் சட்டசபையை நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்காரு. முக்கியமாக வந்து உள்ள உட்கார்ந்த உதயநிதி அடுத்த கணமே அவரை தமிழ்தாய் வாழ்த்து போட்டே எந்திரிக்க வச்சிருக்காரு. முதல்வர் விஜய் தமிழ்தாய் வாழ்த்தை கரெக்டாக நேரத்துக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு. திமுகவை சேர்ந்தவங்க யாரும் உள்ள வரலையே அப்படின்னு எல்லாம் தாமதமாக தமிழ்தாய் வாழ்த்தும் போடப்படலை. சட்டசபையும் லேட்டாகவும் துவங்கலை. நீங்கள் எல்லாரும் உள்ளே வர்றீங்களோ இல்லையோ, ஏன்னா அவங்கெல்லாம் வெளியே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் வரலைனாலும் போங்கடா அப்படின்னு கரெக்டாக நேரத்துக்கு சட்டசபை துவங்குச்சு. அதே போல் 40 நிமிஷம் செம்மையாக பார்த்தீங்கன்னா அர்லேக்கர் அவர் அடுத்தடுத்து திமுகவை எதிர்த்து ஒரு சில விஷயங்கள் பேசுனது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தையும் புகழ்ந்து அவர் பேசியிருக்காரு. முக்கியமாக முதல்வர் விஜய் அவருக்கு இரு கை கூப்பி வணக்கம் அவர் சொன்னது ரொம்ப பெரிய அளவில் இப்போ ட்ரெண்டிங்கும் ஆகிட்டுருக்கு. ஸோ சட்டசபையில் இன்றைக்கி நடந்த இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.